எல்லா புகழும் நம்மை படைத்து நமக்காக இந்த அகிலிகளையும் படைத்து பரிபாலித்துமான ஏழையவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், கவலை, நஷ்டம், துன்பம், துயரம், சோதனைகள், வேதனைகள், இதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தான், யார் கண்டுபட்டுச்சோ அப்படின்வாங்க. இது நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நல்ல குடும்பம், ஆனால் யார் கண்டுபட்டுச்சுன்னு தெரியல, கந்திஷ்டி. நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, நல்ல பெரிய கடை, வியாபாரம் நொடிச்சு போச்சு, என்ன சொல்லுவாங்க, யார் கண்டுபிடிச்சோ கண்டிஷ்டி ஆச்சுன்னு. இப்படியே குழந்தை பிறக்கிறது முதல் மனிதன் வாழும் வரை ஏதோ ஒரு கண்டிஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஒரு குழந்தை பிறச்சுன்னா எல்லாத்துக்கும் பிரார்த்தனை என்ன? அழகான குழந்தை வேணும். குழந்தை பிறச்சு இரண்டு கேட்ட இரண்டு அழகான குழந்தைய கொடு, பிறந்துருச்சு. பிறந்த நினைச்சுவாங்க குழந்தை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கன்னு பற்றக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுவாங்க. முகத்துல பவுடரை பூசி, அது கணத்துல ஒரு கருப்பு மைய வச்சு, உள்ளங்கையில் கருப்பு மைய வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாது, அழகா இருக்க குழந்தைய கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டோம்னா கண்படாது அப்படின்னு. அதே மாதிரி அவனை பெரிய வீடு கட்டுவாங்க. வீடு எல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அழகாக கட்டிட வேண்டியது. ஆனால் அதுக்கே சொல்லுவாங்க, பெரிய ஒரு டிஸ்டி பொம்மை மாதிரி ஒரு பூசணிக்காவோ தொங்க விட்டுருவாங்க. அப்படின்னு சொன்னால் ஏதோ நாக்கு தொங்க போகிற அபூர்வமாக இருக்கும் பார்க்கவே, அது ஒரு டிஸ்டி பொம்மை தொங்க விடுவாங்க. இல்லை யாராவது சிறும்பு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, தொடர்பு கட்டிக்கு தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா யாரும் திரும்பி ஏற்று பார்த்துக்கூடாது, ஒரு வாட்டி பார்த்து அடுத்த வாட்டி நிமிந்து பார்த்துக்கூடாது, வீட்டை கண்ணு போட்டுரும் அப்படின்னு. நல்ல வாகனம், நமக்கு பிடிச்ச மாதிரி லட்சக்கணக்கில் வாகனம் வாங்கிட வேண்டியது, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வச்சு நாங்கள் கண்டுபட்டக்கூடாதுன்னு சொல்லி எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, ஒரு கறி துண்டு வச்சு கட்டி அதையும் தொங்க விட்டுருவாங்க. இப்போ மனிதோட பயம் என்னன்னு சொன்னால் யார் கண்ணும் பற்றக்கூடாது இருக்கா இல்லையா? கண்டிஸ்டினா முதல்ல என்ன அப்படின்னு பார்ப்போம். கண்டிஸ்டி அப்படின்னு சொன்னால் பொறாமை தான் கண்டிஸ்டி தானே. இப்போ எல்லாத்துக்கும் என்ன தோணுது? கண்டிஸ்டி கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்க, யார் கண்ணிலையும் படாதப்பா, யார் வாயிலையும் அப்படி யார் கண்ணிலும் படாமல் வாழணும், யார் வாயிலையும் படாமல் வாழணும். கண்ணுபட்ட முடிஞ்சு போச்சு, தேன் கூட உடஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த கண்டிஷனை என்ன, எதனால கண்டிஷன், அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு தீர்வு என்ன? எல்லா குடும்பங்களும் இருக்கு, பிரச்சனை எல்லா குடும்பமே இல்லை, எல்லா குடும்பத்தையும் இந்த கண்டிஷன் ஒரு பயம் இருக்கு. இதுக்கு தானே செய்வாங்க, நிறைய கோயில்குளம் போகிறது, மாந்திரிகம் பண்ணுறது, இதை மசூதியில் போயிட்டு வந்துச்சுட்டு வர்றது, கோயிலில் போயிட்டு தாய் கட்ட வருது, இதெல்லாம் வந்துன்னா கண்டிஸ்டி போக்குறாங்க. இதுக்கு பரிகாரம் நல்லா பண்ணலாம். லட்சக்கணக்கில் வீடு கட்டியாச்சு, லட்சக்கணக்கில் கார் வாங்கியாச்சு, ஒரு பெரிய கல்யாணம் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன காரியம் செய்யறோமோ எல்லாத்துக்குமே நல்லா செலவு பண்ணிடுவோம், செலவு அழிச்சிடுவோம். செலவழிச்சு பண்ண காரியத்தில் ஏதோ ஒன்று கண்டுபட்டுருச்சு சொல்லுதா இல்லையா? முதல்ல காரணம் செய்வாங்க, யார் கண்டுபிடிச்சோன்னு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அழகா பிறகுன்னு தெரியுது, இன்னொரு அழகான குழந்தைய கொடுத்தா அதை அசிங்கப்படுத்திட்டு மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு வீடை கட்டுறோம், வீடை கட்டி எல்லாத்துக்கும் கூப்பிட்டு நினைக்கிறோம். வீடு கட்டு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு ஒவ்வொரு நம்ம நினைச்சிடும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைக்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த வீடு நிம்மதியாக இருக்கா? நிம்மதி இருக்க மாட்டேன். இஷ்டப்பட்ட கட்ட வீடு தான், கஷ்டப்பட்டு கட்ட வீடு தான், அதில் நிம்மதி இருக்க மாட்டேன். நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறோம், யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல, வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி குழந்தை நல்லா பிறந்துச்சு, யார் கண்டுபிடின்னு தெரியல, உடம்பு தெரியாமல் போச்சு, வெளியே போயிட்டு தான் உடம்பு தெரியாமல் போச்சு. நீங்கள் வெளியே போயிட்டு வந்தோம்னா டிஸ்டி சுற்றி போடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு யாராச்சும் வெளியே போயிட்டு தான் டிஸ்டி சுற்றி போடுவாங்க, யாருக்கா கண்ணு போட்டுருக்கோம். எப்படி அடுத்தவங்க கண்ணு பட்டுச்சு நினச்சிக்கிட்டு பயந்து போயிட்டே வாழணும், யாரும் பார்க்காம வாழணும். யாராவது பார்த்துருவாங்க, எல்லாரும் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? யாரை பார்த்தாலும் தப்பாக தோணும். கொஞ்சம் யாரும் வியந்து பார்த்துடக்கூடாது, அழகா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது.
சொன்னோன்னு ஒரு பயம் வந்துடும். அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, இது கண்ணுப்பட்டுருமோ இல்லையா? இப்போ கண்ணுப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். போராமை அப்படிங்கிறது கண்டிஸ்டி. போராமை காரணம் நம்முடைய பெருமை, பகட்டான வாழ்க்கை, பிறர் காமிக்கணும், பிறர் பார்க்கணும்னு சொல்ற வாழ்க்கை. ஒவ்வொரு வாழ்க்கையும் பிறர் கண்டுபடதான் செய்யும், போராமப்படதான் செய்யும், அது கண்டிஸ்டி படதான் செய்யும். அதுக்கு தீர்வு என்ன இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா 78-76 இருந்து வரலாறு பார்ப்போம். ஆரோன் மூசாவுடைய சமூகத்தை இருக்கிறார். ஆரோன் வரலாறு மூசாவுடைய வரலாறுல ஆரோன் மூசாவுடைய சமூகத்தை சேர்ந்தவன். அவனுக்கு நிறைய பொக்கிஷத்தை கொடுத்துருந்தான். நிறைய அட்டூழியம் பண்ணனாவும் வரம் மீறி வாழ்ந்தவனா இருந்தான். அவனை பார்க்க முடியவெல்லாம் செய்வான், இவனமா நம்ம வாழ்க்கை அமையிலேயே, இவனுக்கு இவ்வளோ பொக்கிஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு போராமுற அளவுக்கு அவ்வளோ பெருமையில வாழ்ந்தான், ஆணவத்தில் வாழ்ந்தான், அழிச்சாட்டியத்தில் வாழ்ந்தான். நிச்சயமா ஆரோன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் அளவு, அப்படி சாமிகள் அந்த கஜானுடைய அவன் இருக்கக்கூடிய சொத்துடைய மதிப்புடைய அளவு பெரும்பலம் கொண்டவருக்கு போராமையாக இருந்தன. யாரெல்லாம் அந்த ஊர்ல செல்வந்தரா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய, இவன் மேல ஒரு போராமை இருக்குது. அப்போது அவனுடைய கூட்டத்தால் அவனிடம், நீ ஆணவம் கொள்ளாதே, அல்லாஹ் நிச்சயமா ஆணவம் கொள்வதை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய ஆணவமும் அவனுடைய பெருமையும் அகம்பெருமையும் இருந்துச்சு, மற்றவங்கள போராமை தூண்டுச்சு. அப்படின்னு சொல்றாங்க, நீ ஆணவம் கொள்ளாத, அகம்பாவம் கொள்வரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருந்ததுலேருந்து நிலையான வீட்டு தேடிக்கொள். எதை இறைவன் கொடுத்துருக்கானோ, அவரவருக்கு யாருக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை கொண்டு நிலையான வீட்டை தேடிக்கொள்றோம். இந்த உலகம் நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. எதுவும் நமக்கு கூட வர போறது கிடையாது. எல்லாமே தற்காலிகமானது, சொற்பமானது, அற்பமான உலகம். ஆனா இதை கொண்டு பெருமை கொண்டு இருக்கோம் இல்லையா? பிறர் போராமை தூண்டிட்டு இருக்கோம் இல்லையா? பிறர் ஏக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? அதான் சொன்னா, நீங்க பகட்டா வாழாதீங்க, பெருமையோட வாழாதீங்க, பணிவோடையும் உள்ளச்சத்தோடையும் உணர்வோடையும் கொடுத்ததோட நன்றியோட வாழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் உனக்கு கொடுத்திருந்து நிலையான வீட்டை தேடிக்கொள். இவ்வுலகில் உன் பங்கை மறந்து விடாது. உன்னுடைய பங்கு என்ன? அழகேஸ்வரோட யார் என்று சோதனைக்காக தான் கொடுத்துருக்கேங்க. படைச்சது அதுதான். உங்களில் அழகேஸ்வரோட யார் என்று சோதனைக்காக வாழ்வையும் மரணத்தையும் படைச்சிருக்கேங்கிறான். கொடுக்கப்பட்டது அப்படிதான். அழகேஸ்வரோட யாருன்னு சொல்வதற்காக தான் நாடுகள் விசாலமாக்குறான், தான் நாடுகள் சுருக்கி விடுகிறான். எது நிலையானது கிடையாது. அப்போ உன் பங்கை மறந்து விடாது. அல்லாஹ் உனக்கு நல்லது செய்திருப்பது போல் நீயும் நல்லதை செய். இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே. நிச்சயமா அல்லாஹ் குழப்பம் செய்வதை நேசிப்பதில்லை. அதுக்கு காரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்குள் அறிவின் காரணத்தால் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அறிவு, என் திறமை, என்னுடைய பலம். இப்படி என் பலம் இருக்கு, என் திறமை இருக்கு, என் அறிவு இருக்கு, என்னுடைய உழைப்பு இருக்கு. இது நான் சம்பாதிச்சது சொல்றோமா இல்லையா? அப்படிதான் சொல்றோம் பெரும்பாலும். அப்ப இது என்னை அறிவின் காரணத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவனுக்கு முன் இருந்ததை விட, இவன் சொல்றான், இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமை வைப்பவர்களையும் இவனை விட அதிகம் பொருள் சேகரித்து வைத்திருப்பவர்களையும் தலைமுறைகளையும் அல்லாஹ் அழைத்திருக்கான் என்பதை இவன் அறியவில்லையா? ஒவ்வொரு சமூகத்தாரும் இதை விட, உங்களை விட பலசாலிகளையும் செல்வந்தர்களையும் மாட மாளிகையை வச்சு வாழ்ந்தவங்களையும் அல்லாஹ் அழைச்சிருக்கேங்கிறான். அவருக்கு அது எதுவும் பயன் தரவில்லை, அவரோட பொருள் பயன் தரவில்லைங்கிறான். இன்னைக்கு பார்க்கல, வயநாட்டில் பார்த்தோம் இல்லையா? நேற்று ஒரு மாதிரி இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் மாறிடுச்சு. பசுமையா இருந்தது. ஏன்னா கடவுளுடைய தேசம்னு சொன்னாங்க. வரல, என்னாச்சு? ஒரே ஒரு நைட்டு இரவு தான் மேக வெடிக்கும்னு சொன்னாங்க. மொத்த ஊரே காணோம். அப்ப இறைவன் நாடும்போது என்ன செய்றான்? ஆகன்ற மாதத்துல நீக்கிடுவான். அந்த பயம் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சரி, ஒரு சமயத்தில் அந்த பயம் வேணும், உள்ளச்சல் வேணும். நம்மகிட்ட இருக்க பொருளையும் அறிவையும் புகழையும் பதவியும் கொண்டு பெருமை கொண்டக்கூடாது. இது நிலையாம நினைச்சிடக்கூடாது. ஒரு க்ஷணம் இறைவன் நாடு தான் அழிச்சிடுவான். அவன் நாடுனா வாழ வைப்பான். வாழ வைப்பதும் அழிப்பதும் அவங்ககிட்ட இருக்கு. நம்மள அழகேஸ்வரர் யாருன்னு தான் பார்க்கறான்டா, சோதனைக்காக கொடுக்கப்பட்டது. எது நிலையானது கிடையாது. அப்ப இறைவன் என்ன சொல்றான்? இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமை உள்ளவர்களையும் இவனை விட அதிகம் பொருள் சேகரித்து வைத்தவர்களையுமான தலைமுறைகளை அல்லாஹ் அழைத்திருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லையா? பூமியை சுற்றி திருந்து பாருங்கிறான். பூமியை சுற்றி திருந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வாழ்ந்தவங்களாம் பாருங்கிறான். வரலாறு பார்க்குறோம்ல, எவ்வளவு சின்னங்களை பார்க்குறோம்ல. இன்னைக்கு தனுஷ்கோடி எப்படி இருக்குது? இந்த மாதிரி பல ஊர்கள், பல நாடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அங்கே இன்னும் சுவடுகள் இருக்கு, வாழ்ந்தவர் இல்லை. வாழ்ந்த சுவடுகள் இருக்கா இல்லையா? அவ இறைவன் சொல்றான் என்பதை பார்க்கவில்லையான்னு சொல்றான். ஆனால் குற்றவாளிகள் அவர் செய்த பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள். குற்றவாளிகள்
அவர் செய்த பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டார். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பாவம் செஞ்சால் கேட்கப்படும், கேள்வி கணக்காலும் கேட்கப்படும், நன்மைக்கு கேள்வி கேட்கப்படும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் இறைவன் சொல்றான், குற்றவாளிகள் அவர் செய்த பாவங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள். ஏன்னா உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டாச்சு, நேரம் விதிக்கப்பட்டாச்சு, உங்களுக்கு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நன்மை தீமை அறிவிக்கப்படுது, நபிமார்கள் அனுப்பப்பட்டாச்சு, தூதர்கள் அனுப்பப்பட்டாச்சு, வேதம் கொடுக்கப்பட்டாச்சு. இதையும் தாண்டி நீங்க குற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த நாள் குற்றத்துக்கான கூலி தான் கொடுக்க போது, கேள்வி கேட்கப்பட மாட்டாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த நாள் கேள்வி கேட்பான் இறைவன், அப்புறம் நம்ம பதில் சொல்லுவோம், அப்புறம் இறைவன் மன்னிச்சிருவான், தண்டனையை குறைச்சிருவான், அப்படிலாம் கிடையாது. வானங்காலங்கள்ல தான் மன்னிப்பும் பிரார்த்தனையும் இல்லாம். இறந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடையாது. சரியா? அப்ப அந்நாளே குற்றவாளிகள் அவர் செய்த பாவங்களை படி கேட்கப்பட மாட்டார்கள். அப்பால் அவன் அலங்காரத்துடன் தன் சமூகத்தரையே சென்றான். எப்படி காரோன்ற அலங்காரத்துடன், இது உதாரணம் சொல்றான்ல, யாரெல்லாம் அலங்காரத்துடன் சமூகத்தரிடம், அவனுடைய உறவுகிடம், நட்புகிடம் ரொம்ப அலங்காரமா காமிச்சு தன் நடை, உடை, பாவனை, பிறருடைய போராமை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க எச்சரிக்கை. தன் சமூகத்தரிடம் அலங்காரத்துடன் சென்றான். உலக வாழ்க்கை எவர் விரும்புகிறார்களோ அவர்கள் ஹாரூனுக்கு கொடுக்கப்பட்ட எப்படி வாயை பழக்கிறாங்க. இவனுக்கு கொடுக்கப்பட நம்ம கொடுக்கக்கூடாதா? நமக்கு இது மாதிரி இல்லையே, ஆச்சரியமா பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்தோம்னா, பெரிய பென்ஸ்காரை போச்சுன்னா, பெரிய மாளிகையை பார்த்தோம்னா, நமக்கெல்லாம் இப்படி இல்லையா? ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா? பொதுவாக ஒரு கஷ்டம், கவலை, மனம் துன்பம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் வீட்டில் ஒரு புழுக்கமா இருக்கும், மனப்புழுக்கமா இருக்கும், வீட்டில் புழுக்கமா இருக்கும், கொஞ்சம் மொட்டை மாடி போகலான்னு தோணும். மேலே போய் நல்ல காற்று அடிக்கும், நல்ல குளுமையான காற்று இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய வீட்டை பார்ப்போம், என்ன தோணும்? வீடு நல்லா பெருசாக இருக்கு, நமக்கு ஒன்று இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும். அப்புறம் நமக்குள்ளே எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? திருப்பி என்ன செய்வோம்? அதே மனம் போகும், எப்படி புழுக்கத்தோடமோ அதே புழுக்கத்தோட கீழே இறங்கிடும், அந்த கவலையிலே இருக்கும். அவன்லாம் வீடு கட்டிட்டான், இவெல்லாம் வீடு கட்டிட்டான், அவன்லாம் கார் வாங்கிட்டான், அவனும் நல்லா வாழ்றான், இவன் நல்லா வாழ்றான், பிறர் பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்கும். நமக்கும் ஒரு போராமை எண்ணம் வந்துடும், ஏக்கம் வந்துடும். அப்போ இறைவன் பக்கம் திரும்புறது இல்லை. எப்படி இறைவன் பக்கம் திரும்பி எல்லாம் தான் நாடியோருக்கு விசாலமாக்குறான், தான் நாடியோர் சுருக்கிறான், அவன் தான் நாடியோருக்கு ஞானத்தை கொடுப்பான், தான் நாடியோருக்கு அத்தாட்சிகளை கொடுப்பாங்கிறான். அவன் பக்கம் திரும்புறது இல்லை, மனிதர் பக்கம் திரும்பி அதை போராம பண்ணிக்கிறோம். அப்போ இந்த எண்ணம் வருதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி உலக வாழ்க்கை எவர் விரும்புகிறாரோ அவர்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கு இருக்கக்கூடாதா? நிச்சயமா அவன் மகத்தான பாக்கியம் உடையவன் என்று கூறினார்கள். அதுக்கு இறைவன் என்ன சொல்றான்னா, உறுதியான அறிவு பெற்றவர்களே உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்கிறான். என்ன பாரு, அந்த வார்த்தை பாரு, உறுதியான அறிவு பெற்றவர்னு அர்த்தம் ஞானம் உடையவர்கள், சிந்தனை உடையவர்கள், மறுமையை மீது நம்பிக்கொண்டவர்கள், இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்கள். இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாதுன்னு யார் அறிகிறாங்களோ அவர் உறுதியாக அறிவு பெற்றவர். இந்த உலக வாழ்க்கை நிலையில்லாது, மறுமைதான் மேலானது, இது தற்காலிகமானது அப்படின்னு சொல்றான். உறுதியான அறிவு பெற்றவர்களே உங்களுக்கு என்ன கேடு? நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதை விட மேலானதுங்கிற. நீங்க பாக்குறீங்களா இன்னைக்கு, இதை விட எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தால், எவ்வளவு கோடீஸ்வரன் தான் சரி, ஆனால் அதை விட மேலானது எது? அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியது. அப்ப நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதை விட மேலானது. ஏனும் இதை பொறுமையாளர்களை தவிர வேற எவரும் அடைய மாட்டார்கள். இங்க பொறுமை ரொம்ப அவசியங்கள். பொறுமையோட அல்லாஹ் இருக்கிறான். பொறுமை எதை கொண்டு? பணிவு. பணிவுன்றது உள்ளட்சம். நம்ம கொடுக்கப்பட்ட பணிவும் உள்ளட்சம் கொண்டு வாழ்பவர்களுக்கு இதோட மேலானது இருக்கு. இந்த குழுக்களை கொடுக்கப்படாத சோதனைக்கு தான், நிலையானது கிடையாது. அப்படி யாரும் வாழ்ந்தவும் கிடையாது. ஆகவே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுத்த செய்தோம். பாருங்க, நேற்று வரைக்கும் இப்போ பார்த்தோம், வயநாடு பார்த்தோம்ல, அந்த உதாரணத்துக்கு நேற்று வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்க காரூனு. ஆகவே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுத்த செய்தோம். அல்லாஹ் வேண்டி அவனுக்கு உதவி செய்ய கூட்டத்தார் எவரும் இல்லை. இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இந்த சொத்து தானே பாதுகாக்கும், இந்த பொருள் தானே பாதுகாக்கும், இந்த அறிவு தானே பாதுகாக்கணும் ஆணவத்தில் இருந்தான். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வந்ததுக்கப்புறம் பூமியில் அழுத்த செய்துட்டான். அவனை காப்பாற்ற முடியல, அவனுடைய பொருள் அவனுக்கு பயன் தரல இல்லையா? அப்ப முன்தினம் அவனுடைய செயலை முன்தினம் அவனுடைய நிலையை விரும்பியவரெல்லாம் ஆச்சரியம்தான். அல்லாஹ் தன் அடியார்கள் தான் நாடியோருக்கு தேவைகளை வசதி பெருக்குகிறான், சுருக்கி விடுகிறான். நேற்று வரைக்கும் அதான் ஆசைப்பட்டாங்க, அந்த பொருள் மீது அவன் மீது போராம கொண்டாங்க. இன்னைக்கு அதை பார்த்து செய்றாங்க, நல்ல வேலை நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம். அப்படி நல்ல வேலை இவன் நம்மளை காப்பாற்றிட்டான், நமக்கு அந்த பொருளையும் அறிவும் ஆணவத்தையும் வாழ்ந்தோம்னா நம்மளே அழைச்சிருப்பானே, அது பயம் வந்துருச்சு. அப்ப முந்தி தினம் அவனுடைய நிலையை விரும்பியவரெல்லாம் ஆச்சரியம்தான். அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியோருக்கு தேவைகளை வசதியை பெருக்குகிறான், சுருக்கி விடுகிறான். அல்லாஹ் நமக்கு கருணை புரியவில்லை என்றால் அவன் நம்மையும் அழுத்த செய்திருப்பான். விடமையை நமக்கு சுருக்கி வச்சிருக்கான்.
கருணையோட வச்சிருக்கான், மன்னிச்சு வாழ வச்சிருக்கான், மன்னிக்க வேண்டிய வாழ வச்சிருக்கான் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு இன்னும் விசாலமா கொடுக்கப்படலையே, நம்ம பொருள் கொடுக்கப்படலையே, அறிவு கொடுக்கப்படலையே. ஞானமும் அருளும் முக்கியமா, பொருளும் அறிவு முக்கியமானு பாட்டு. மனசுக்கு அமைதி நிம்மதி வேணுமா, அல்லது பெருமையும் போராமை கொண்டு வாழணுமான்றது. அப்ப நம் மீது கருணை புரியவில்லைனால் அவன் நமக்கு நம்மை அழுத்த செய்திருப்பான். ஆச்சரியம்தான். நிச்சயமா நிராகரிப்பவர் வெற்றியடைய மாட்டார் என்று கூறினார்கள். அந்த மருமையின் வீட்டை இப்பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்க விரும்புவோருக்கு நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்தியுடைய முடிவான உண்டு. பயபக்தி என்ன? உள்ளட்சம், பணிவு, மறைவான வாழ்க்கை. மறைஞ்சு வாழ வேண்டாம், ஒளிஞ்சு வாழ வேண்டாம், மறைவா வாழுங்க. மறைவாழ்ந்தது புரியுதா? பெருமையோ பகட்டும் மற்ற காமிச்சிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ்க்கை அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு படைப்பும் தனித்தன்மையானது. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தன்மையும் உண்டு. அதுதான் தன்மையில வாழ்ந்துட்டு இருக்கு. மனிதன் மட்டும் பெருமை கொண்டு, ஆணவம் கொண்டு, பிறகு காமிச்சு அடிச்சாட்டை பண்ணி, போராமை தூண்டி, பெருமையை தூண்டி, இப்போ பகட்டான வாழக்கூடாது, பெருமை கொண்டு வாழக்கூடாது, பணிவான வாழ்க்கை, உள்ளட்சமான வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கை. அந்தரங்கம்ன்றது பாதுகாப்பானது, கண்ணியமானது. அந்தரங்கத்தை வெளிப்படுத்தாங்க. அந்தரங்கத்தை வெளிப்படுத்தக்கூடாதுல்ல, அது அசிங்கமானது. அந்த மாதிரி அந்தரங்கம்ன்றது பாதுகாப்பானது, கண்ணியமானது, உணர்வானது, உள்ளட்சத்துக்குரியது. அந்தரங்கமா வாழுங்க. பிறகு காமிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கை உங்களுக்கானது, உங்க நன்மை உங்களுக்கானது, உங்க தீமை உங்களுக்கானது, பிற நன்மை பிற தீமை அவங்களுக்கானது. அதனால பார்த்து வாழ வேண்டாம், பார்க்க வச்சு வாழ வேண்டாம், காட்டி வாழ வேண்டாம், மறைவா வாழுங்க. ஏன்னா உள்ளட்சம் முடிவருக்கு எந்த தீங்கு தீண்டாது, எந்த கண்டிஷனையும் படாது. அடுத்து 9:109, 110. நம்ம எந்த ஒரு காரியம் என்ன செய்யறோம்? 4 பேர் காட்டணும்னு நினைக்கிறோம், 4 பேர் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க, வாழ்ந்து பார்க்குறேன் பாருங்க. இதை போராமல் தோட்டமாக செய்யறோமா இல்லையா? ஒரு கல்யாணம் தான் சரி, கடன் வாங்கியாச்சும் கல்யாணம் பண்ணுறோம், ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவோம். ஆனால் வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கடன் தெரியாது. பெருமையாக வாழ்ந்தாங்க, பெருமையாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். நம்ம எவ்வளோ செலவழிச்சது தெரியும், எவ்வளோ கடன் போட்டுருக்குன்னு தெரியாது. ஒரு வீடை கட்டுவோம், கடன் கட்டி தான் கட்டுவோம். கடன் வாங்கி வீடு கட்டுறோம், கடன் வாங்கி கார் வாங்குறோம், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறோம். எது செஞ்சாலும் கடன் வாங்கி தான். ஆனால் அந்த கடன் மற்றவங்க தெரியாது, நம்மளுடைய பெருமை மட்டும் மற்றவங்க தெரியும். நம்ம மேலே போராமல் இருக்கும், கண்டிச்சு இருக்கும். அதுக்கு அவங்க காரணம், நம்ம தான் காரணம். சரி, 9:110, 109:110. யார் மேலானவர்? பயபக்துடன் அல்லாவின் திருப்தியை நாடி. யார் மேலானவர்? பயபக்துடன் அல்லாவின் திருப்தியை நாடி கட்டடத்தின் அடித்தளத்தை அமைத்தவரா, அல்லது பெருமையின் அடிப்படையில் ஒட்டிய கட்டிடத்தை அமைத்தவரா? என்ன பயபக்தி? என்ன சொன்னாங்க? தன்னுடைய வீட்டின் அடித்தளத்தை உயர்த்தி எங்கள் இறைவனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளுங்கிறான். பயபக்தியோடு பிரார்த்தனை பண்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்விடத்தை அமைக்கும் போது, வாழ்விடமும் வாழ்வாதாரத்தை அமைக்கும் போது பயபக்தி வேணுங்கிறான், உள்ளட்ச வேணுங்கிறான், மறைவாக்கி கொள்ளுங்கிறான். பகட்டுக்கு வேண்டாம், பெருமை வேண்டாம். ஏன்னு சொன்னா உங்க மேல பெருடைய பார்வை பட்டுச்சுன்னா அது கன்னிஸ்தி, அதுக்கு நீங்க தான் காரணம், அவங்க இல்லை. எந்த ஒரு நன்மை இருந்தாலும் நம்ம செய்யறதா, எந்த தீமா நம்ம செஞ்சுக்கிட்டது தான். நன்மை தீமையும் செய்ய கிடையாது, நமக்கு நாம செஞ்சுக்கிறது தான். சரி, அப்ப யார் மேலானவர்? பயபக்துடன் அல்லாவின் திருப்தியை நாடி கட்டிடத்தின் அடித்தளத்தை அமைத்தவரா, அல்லது பெருமையின் அடிப்படையில் கொட்டிய கட்டிடத்தை அமைத்தவரா? அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நெருப்பில் விழுந்துவிடும். அல்லாஹ் அநியாயமாக நேசிக்க மாட்டான். இன்னைக்கு எல்லா கட்டமும் அழிதா இல்லையா? பெரிய பெரிய மாளிகைகள், உயரமான கட்டடங்கள் ஒரு க்ஷணம் இவன் நீக்கிட்டானா இல்லையா? பொடி பொடி ஆயிடுச்சா இல்லையா? அவர் எழுப்பி அவருடைய கட்டிடம் அவருடைய நெஞ்சங்களில் ஒரு வடுவாகவே இருந்து கொண்டே இருக்கும். அவர் எழுப்பி அவருடைய கட்டிடம் அவருடைய நெஞ்சங்களில் ஒரு வடுதுன்னா புரியுதா? ஒரு கரை மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு பார்வையிலையும் சரி, நமக்கும் சரி, இவ்வளவு பெருசா கட்டியிருக்கனே, அதே நேரத்தில் மற்றவங்க இவ்வளவு பெருசா கட்டிட்டானே. அவருடைய இருதயங்கள் தொண்டு தொண்டாகும் வரையில் அல்லாஹ் நன்கறிவன் ஞானம் மிக்கவன். தொண்டு தொண்டாக இருக்கும், சுக்குநூறாயிரும். எப்போ ஒரு வீடு கட்டி அதில் அமைதி நிம்மதி இல்லையோ, மனசு சுக்குநூறாயிருந்தா இல்லையா? வீடு நல்லதா இருக்கு, ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு, பிடிச்ச மாதிரி கட்டியாச்சு, ஆனால் அதை வீட்டு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. அது காரணம் என்ன? வீடா இல்லை வாஸ்து பார்த்து கட்டுவாங்க, நல்ல நேரம் பார்த்து கட்டுவாங்க. இருக்கால எந்த ஒரு காரியம் நல்ல நேரம் பார்க்குறோம்ல, வாஸ்து பார்க்குறாங்கல்ல, என்னென்ன சடங்குமே எல்லாம் செஞ்சுதான், பரிகாரம் செஞ்சுதான் வீட்டை கட்டுறோம். ஒரு கல்யாணம் பண்ண வச்சுருக்கோம், நல்ல நேரம் பார்க்குறாங்க, 4 நட்சத்திரம் பார்க்குறாங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கா? கல்யாணம் பண்ணியாச்சு, 4 நேரம் பார்த்தாச்சு, நல்ல நேரம் பார்த்தாச்சு, நல்ல ஐயரை வச்சு நல்ல ஒரு ஆன்மீகவாதி வச்சு கட்டி கல்யாணம் பண்ணியாச்சு. பலங்களும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. ஒரு நல்ல வீடு கட்டினது நல்லா இருக்கிறவான்னு இல்லை. ஒரு வியாபாரம், ஒரு வாணிபம் கட்டும், ஒரு நல்ல கடையை வைக்கிறோம், பாத்தியா ஓதியாச்சு, மந்திரம் ஓதியாச்சு, ஜபிச்சாச்சு, எல்லாம் செஞ்சு தான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த வியாபாரம் நல்லாவே இருக்கானா இல்லை, நஷ்டம் வரதான் செய்யுது, வீட்டில் கஷ்டம் வரதான் செய்யுது, குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பகட்டும் பெருமையும் போறாங்க, கண்டிஸ்டி.
நம்ம கண்ணு தான் பெரிய கண்ணு. நான் நல்லா இருக்கேன், பிறர் பார்த்துக்கூடாது. என் வீடு நல்லா இருக்கு, பிறர் பார்த்துக்கூடாது. என் குடும்பம் நல்லா இருக்கு, பிறர் பார்த்துக்கூடாது. என் குழந்தை நல்லா இருக்கு, பிறர் பார்த்துக்கூடாது. நம்மகிட்ட தான் பெருமை இருக்கு. இருக்கா இல்லையா? இப்போ பகட்டான வாழ்க்கை வாழ்றோமா இல்லையா? பிறர் காமிச்சவாள்னு நினைக்கிறோம், பிறர் பார்த்து வாழ்னு நினைக்கிறோம். பிறர் கண்படாம வாழணும். பெரியவங்க சொல்லலாம், பிறர் கண்பற்றக்கூடாது பண்ண அர்த்தம். அவங்க தப்பு இல்லை, நீ பணிவா வாழு, உள்ளிஸ்டோட எரி. 13:26. அல்லாதான் தான் நாடியவருக்கு வசதியை விசாலமாக்குகிறான், அளவிட்டு கொடுக்கின்றான். அல்லாஹ் நாடியவருக்கு வசதியை விசாலமாக்குறான், அளவிட்டு கொடுக்கின்றான். எனினும் அவர்கள் உலக வாழ்க்கை தான் மகிழ்வடைகிறார்கள். நிலையான வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானதுங்க. இந்த உலகத்துல கோடி கோடி இருந்தாலும் சரி, அல்லாவுடைய அருளுக்கு முன்னாடி இது அற்பமானது, சொற்பமானது. நாடியவருக்கு விசாலமாக்குறான், சுருக்கி விடுகிறான். ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு எப்போ கொடுக்கணும் தெரியும். இதை கொண்டு அவன் அலிச்சாட்டம் பண்றானா, வரம் இருந்தானா, நன்றியோடு இருக்கானா, கொடுத்தது கூட நன்மை தேடிக்கிறானா, தீமை தேடிக்கிறானா, இது சோதனையா இருக்கு. அப்ப அல்லாஹ் நாடியோருக்கு வசதியை விசாலமாக்குகிறான், அளவிட்டும் கொடுக்கின்றான். அது அவன்கிட்ட இருக்குது. யார்கிட்ட விசாலம் கொடுத்தாலும் அவங்களுக்கு போற கூடாது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்தது. யாரெல்லாம் அளவிட்டு அவன் கீழே பார்க்கக்கூடாது. அதுவும் அல்லாஹ் நிர்ணயிச்சதுதான். ஏன்னா அவன் நாடியோருக்கு அளவிட்டு கொடுக்குறான், சுருக்கி வைக்கிறான். ஏன்னா தன் அடியார்களே தான் நாடியோருக்கு விசாலமாக்குறான், சுருக்கி கொடுக்குறான். அவனுக்கு தெரியும் யாருக்கு எப்போ கொடுக்கணும். கொடுத்தவங்க பெருமை கொண்டக்கூடாது, குறைச்சி இருக்கவங்களுக்கும் நிராசைப்பட்டும் கூடாது, இணை வச்சக்கூடாது. பெருமை கொண்டு இணை வைக்கிறோமா, நிராசைப்பட்டு இணை வைக்கிறோமா இடம் பார்க்கலாம். கொடுத்தது கொண்டு பெருமை கொண்டு இறைவனுக்கு இணை வைக்கிறோமா, அல்லது சுருக்கி வைக்கும் போது பெருமை நிராசைப்பட்டு இணை வைக்கிறோமா, ரெண்டு இணைப்பில் முடியக்கூடாது. ரெண்டுமே நன்மையில போய் முடியும் பார்க்கணும். அத்தையும் 12:9. இல்லை ஒவ்வொரு வருஷம் படிக்கும் போதெல்லாம் அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனம் ரெண்டையும் படிச்சுக்கணும். இந்த குர்ஆன் எப்படி படிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு குர்ஆனை தூண்டுதல் தான், சிந்தனைக்கு தூண்டுதல். குர்ஆன் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். குர்ஆனை எப்படி படிக்கணும், சிந்தனை. ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு என்ன உபதேசம் பண்ணுது, எச்சரிக்கை செய்யுது, நல்லவழி காட்டுது. இது நல்வழி இருக்குது, உபதேசம் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது, இதில் இறைவனை பற்றியான ஞானம் இருக்குது, நம்மளை பற்றியான ஞானம் இருக்குது, இன்மை மறுமைக்கான ஞானம் இருக்குது. குர்ஆன் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டு, இன்மைக்கு மறுமைக்கானது. அத்தையும் 12:9. இன்னும் நாம் நம்மிடம் வந்து நல்லவர்களை மனிதனை சுவைக்கும்படி செய்தார். இன்னும் நாம் நம்மிடம் வந்து நல்லவர்களை மனதை சுவைக்கும்படி செய்து பின்பு அவனை விட்டும் நான் நீக்கிவிட்டால் நிச்சயமா அவன் நிராசைப்பட்டு பெரும் நன்றி கடன் ஆகின்றான். முதல்ல கொடுத்து பார்க்குறான், பணியோடு இருக்கானா, உள்ளச்சோடு இருக்கானா, கொடுத்தது நன்மை செய்யறான்னு பார்க்குறான். அப்ப என்ன செய்யறான், அது இல்லை, அப்போ நன்றி கடன் தான் இருக்கும். திரும்பி சுருக்கிறான், அப்படியே நிராசைப்படுறான். எப்படி நிராசைப்படுறான், ஏன்னா இவன் நமக்கு சோதனை கொடுக்குறான், அவளாம் நல்லா இருக்கானே, இவனும் நல்லா இருக்கு. இப்படி மற்றவங்களை பார்த்தே என்ன செய்வோம், ஒப்பிட்டுட்டே இருப்போம். எனக்கு இவன் சுருக்கிட்டான், கஷ்டத்தை கொடுக்குறான், நான் இன்னும் பாவம் செஞ்சேன் எண்ணமே வந்து எப்படின்னா நான் தூய்மையான தங்களை தாங்களே பரிசு தான் சொல்லிக்கிறது. நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் அந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் என் நோய் வருது, எனக்கு மட்டும் அந்த வறுமை வருது, நான் தான் பாவம் செஞ்சேன், என்கிட்ட தான் குற்றம் இருக்கு, என்கிட்ட தான் குறை இருக்கு, என்கிட்ட தான் பெருமை இருக்கு அப்படின்னு யார் பணிகிறாங்களோ இறைவன் நிச்சயமா அவர் நல்வழிப்படுத்தும். 11:10. மேலும் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பின் அருள் கொடைகளை அவன் அனுபவிக்கும்படி செய்தால், அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பின் அருள் கொடைகளை அவன் அனுபவிக்கும்படி செய்தால் என்னை விட்டு கேடுகள் எல்லாம் போய்விட்டன என்று நிச்சயமா அவன் கூறுவான். நிச்சயமா அவன் பெரும் மகிழ்ச்சியும் பெருமை கொள்வனா இருக்கின்றான். சுருக்கும் போது நிராசைப்பட்டுறான், பெருக்கும் போது பெருமை கொண்டவனா, ஆணை கொண்டவனா அழிச்சாட்டம் பண்றாங்க. உதாரணத்துக்கு 42:27. அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர்கள் பூமியில் அட்டலை செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். புரியுதா? இப்படி அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால் அவர்கள் பூமியில் அட்டலம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே தான் விரும்பிய அளவு பொறுத்து வருகின்றான். ஆகவேதான் அவன் தான் விரும்பிய அளவு பொறுத்து வருகிறான். நிச்சயமா அவன் தன் அடியார்களை நன்கறிவன், கவனித்து வருவான். புரியுதா? நம்ம நினைக்கிறோன்னா இறைவன் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் குடிச்சிடறான், யாரெல்லாம் சுருக்கணும் சொல்லணும், அப்படி இல்லை. அவனுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், வழி தவறிடக்கூடாது, அறமீறக்கூடாது, இணை வச்சிடக்கூடாது. உள்ளட்சம் இருக்கு, உள்ளட்சம் உடனே தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கிறான். யார் உள்ளட்சம் இருக்குதோ அவர்களே செய்யறான், தன்னுடைய பொருட்கள் வச்சுக்கிறான், சுருக்கியே வச்சுக்கிறான், பிடிச்சே வச்சுக்கிறான். வறுமை கொண்டு நோய் கொண்டு பிடிப்ப நீங்க பணிந்து வரும் போட்டு நீங்க பணிந்திருக்க வேண்டாமான்னு கேட்கறான். அப்ப இங்க பணிவு தான் முக்கியமா இருக்கு. ஆனா விசாலமா கொடுப்பான். யார் உள்ளட்சம் கொண்டு நல்ல செயல் செய்யறாலும் விசாலமா கொடுப்பான். ரெண்டு விஷயம் இருக்கு. கொடுத்தது கொண்டு அலட்சாட்டம் பண்ணும்போது பாவம் பெருகிறோம், அதை சுருக்கும் போது யார் உள்ளட்சம் கொண்டாங்களோ பாவம் கழியும். ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வசதியை விரிவாக்கி விட்டால், தன்னடியார்கள் சொல்றான். இந்த வசனம் என்ன, தன்னடியார்கள் யார் அவங்க உள்ளட்சம் கொண்டவர்களா இருக்காங்களோ, மறுமையில் நம்பிக்கொள்றாங்களோ அவர்களுக்கு அவர்கள் பூமியில் அட்டகம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவேதான் அவன் தான் விரும்பிய அளவு கொடுத்து வருகின்றான். நிச்சயமா அவன் தன் அடியார்களை நன்கறிவன், கவனித்து வருவான். 89:14 நிச்சயமா உங்களுடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக உங்க இறைவன் ஒவ்வொருத்தையும் கண்காணிக்கிறேங்கிறான், உற்று நோக்கினா இருக்கிறான்.
எண்ணங்களையும் செயலையும் பேச்சையும் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இறைவன் கண்காணிக்கிறான். நிச்சயமா உங்களுடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் இறைவன் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போது அவன் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான். இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போதுங்கிறான். பாக்கியம் அளித்து சோதிக்கிறேங்கிறான். பொருள் கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்றாங்க? சோதனைக்கு தான். எல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டதான் சோதனைக்கு தான், அழகு கொடுக்கப்பட்டதான் சோதனைக்கு தான், அதிகாரம் கொடுக்கப்பட்டதான் சோதனைக்கு தான். எல்லாமே சோதனை தான், எதுவும் நிலையானது கிடையாது. அதிகாரமாகட்டும், ஆணவமாகட்டும், பெருமையாகட்டும், இது எல்லாமே சோதனைக்குள் ஆயிடக்கூடாது. கொடுக்கப்பட்டது பணியோடு இருக்கீங்க. அதிகாரம் கொடுத்தா பணியோடு இருக்கீங்க, அழகு கொடுக்கப்பட்டா உள்ளட்சத்தோடு இருக்கீங்க, செல்வம் கொடுக்கப்பட்டா உணர்வோட உள்ளட்சம் நன்றியோடு இருக்கீங்க, கொடுக்கப்பட்டதான் நன்றியோடு இருக்கீங்க. இப்போ இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி உள்ளான் என்று கூறுகிறான். எனினும் அவனுடைய வசதிகளை குறைத்து அவனை சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமப்படுத்தி விட்டான் கூறுகிறான். ரெண்டுமே சோதனைதான். கொடுத்தாலும் சோதனைதான், குறைச்சாலும் சோதனைதான். என்ன சொல்றான்? கொடுக்கும்போது பெருமை கொள்றான், குறைக்கும் போது நிராசப்படுறான். அதனால எப்பயுமே சரி, நாம கொடுக்கப்பட்டது முதல்ல அருளா பொருளான்னு பார்க்கணும். பொருள் மீது ஆசை கொள்ளக்கூடாது, பொருள் மீது மோகம் கொள்ளக்கூடாது, பிறர் குற்றம் குறை சொல்லக்கூடாது. என்னுடைய கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், என்னுடைய துன்பத்துக்கு நான் தான் காரணம், என்னுடைய சோதனைக்கு நான் தான் காரணம். காரணம் என்னுடைய பெருமை, நன்றி கெடுத்தனம், பணிவு கிடையாது, உள்ளட்சம் கிடையாது. பிறருக்கு போராமை தூண்டுற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். யாரும் கண்டிஷன்லாம் கிடையாது, நம்முடைய கண்டு தான் பிறர் கண்ணை பட வைக்கும். பிறர் பார்க்குற மாதிரி வாழ்ந்து நம்முடைய தப்பு தானே, பிறர் கேட்குற மாதிரி பேச நம்முடைய தப்பு தானே. அப்படி சொன்னோம், இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையோட படைச்சிருக்கான், தனித்தனியாக வாழ்க்கையை கொடுத்துருக்கான். ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் உண்டு, ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் உண்டு, ஒவ்வொரு கனிக்கும் ஒரு ருசி உண்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சுவை உண்டு, ஒவ்வொரு படைக்கும் ஒரு தன்மை உண்டு. எந்த ஒரு படைப்புக்கும் இன்னொரு படைப்புக்கு இணை கிடையாது. அந்த மாதிரி மனிதனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்மை கொடுத்துருக்கான், அவருக்கும் தனித்தனியாக வாழ்க்கையை கொடுத்துருக்கான். அவர் ஒரு தனித்தனி வாழ்க்கையை படைக்கும் வாழணும். உதாரணத்துக்கு தேனி உதாரணம் சொல்லலாம் பாருங்க. 16:68 உம் இறைவன் தேனிக்கு வகி, அதாவது உள்ளுணர்வு அளித்து வகி அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டளைகளில் கூட அமைத்துக்கொள். எப்படி? மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டளையிலும் உயர்வான இடத்தை உடைய இருப்பிடத்தை உடைய வாழ்வாரத்தை அமைச்சுக்கொள். எப்படி? கூடுகளை அமைத்துக்கொள். பின் எல்லா விதமான கலைகளிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவனின் எளிதான வழிகளில் பணியுடன் ஒழுங்காக செல்லுகிறான். இதில் நமக்கு என்ன அத்தாட்சி இருக்கு, என்ன படிப்புன்னு இருக்கு? பேர் என்னன்னு சொல்லலாம். உதாரணம் சொல்றேன். உயர்வான கட்டடங்கள்ல எந்தோட கம்ப்ளீட் இல்லாம என்ன உயர்வா வாழுங்க. மலைகள்லையும் உயர்வான கட்டடங்கள்லையும் மரங்களையும் உயர்வான கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள். பின் எல்லா விதமான கலைகளிலிருந்தும் உணவருந்திக்கொள். உன் இறைவனின் எளிதான வழிகளில் பணியுடன் ஒழுங்கா செல்லுகிறான். அதன் வயிற்றில் பலவிதமான நிறங்களுடைய ஒரு பானம் வெளியாகிறது. அது மனிதர்களுக்கு பலனை உண்டு. நிச்சயமா அதில் சிந்தித்து மக்களுக்கு அத்தாட்சியும் இருக்கின்றது. அதுல தேனுக்கு மனிதனுக்கு பலன் இருக்குங்கிறான். ஆனா அந்த வாழ்க்கையில நமக்கு அத்தாட்சி இருக்கு. என்ன இருக்கு? பணியோட வாழுகிற. எவ்வளவு உயரமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு உயரமான எவ்வளவு செல்வந்தரா இருந்தாலும் சரி, எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை பணியோட வாழுங்க. இறைவன் என்ன அறிவிச்சோ அந்த வாழ்க்கையை வாழுங்க. பிறகு காமிக்காம வாழ வேண்டாம். இது அற்பமானது, சொற்பமானது, நிலை இல்லாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு தான் சொல்லுது. 2 கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. ஒருத்தர் நிறைய சம்பாதிச்சிட்டாரு, தன்னுடைய எல்லா காரியங்களையும் பிறர் காட்டுற மாதிரி பகட்டா வாழ்ந்தாரு. இப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் முடிக்க, கோடிக்கணக்கில் வீடு கட்டுறது, கோடிக்கணக்கில் எல்லாம் செஞ்சு பிறகு காமிச்சுக்கிறார். இன்னொரு கோடீஸ்வரர் இருக்கிறார். இவர் செலவு பண்ண விட அதிகமா இருக்கு. இவர் செலவு அழைச்சது அவருக்கு அதிகமா இருக்கு. ஆனா அவர் நிறைய தான தர்மம் பண்றாரு, பிறகு காமிச்சுக்கிறதே இல்லை. யாரை பிடிக்கும்? இறைவன் கொடுத்ததுல இருந்து நிலையான வீட்டு தேடி கொடுக்காரு. தான தர்மம் பண்ணிக்கிறாரு, பணியோட வாழ்ந்தாரு, பிறர் காமிக்கல, கண்ணியமா இருக்காரு, உள்ளத்தோட இருக்கிறாரு, தான் சேர்த்து வச்சது எல்லாமே நன்மைக்கு செலவு பண்ணிக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் சேர்த்து வச்செல்லாம் செலவு அழிக்கிறார். இப்படி பிறருக்கு பகட்டா வாழ்றாரு, பிறருடைய கண்டுபடுற மாதிரி, பிறர் இயங்குற மாதிரி, நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணுமே அது விரும்பா ஆசைப்படுற அளவுக்கு வாழ்றாரு. இது அழியக்கூடிய வாழ்க்கை, இது நிலையான வாழ்க்கை. இவர் அழியக்கூடிய வாழ்க்கை தேடி போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஒரு நிலையான வாழ்க்கை தேடி போயிரு. இந்த உலகத்தை நம்ம பார்க்கலாம், உதாரணம் பார்க்கலாம் இல்லையா? சரி, அத்தியாயம் 17:37 38 மேலும் நீர் பூமியில் பெருமையாக நடக்க வேண்டாம். பெருமையாக நடக்கணும் புரியுதா? ஆணவத்தோடையும் அலட்சாடத்தோடையும் அகங்காரத்தோடையும் நடக்காதீங்கிற. நிச்சயமா நீ பூமியை பிறந்துவிட முடியாது. எவ்வளவு ஆணவமா நடந்தாலும் சரி, பூமி அவங்களால பிறந்துவிட முடியாது. இன்னும் மலையில் உச்சி உயரவும் முடியாது. இறைவன் நானா நீக்கிடுவேங்கிறான். அவங்களுடைய பெருமையும் அவங்களுடைய ஆணவமும் அவங்க அலட்சாட்டியமும் பூமியை பிளக்க முடியாது, மலை உச்சியை உயர்த்தவும் முடியாது. அவன் அடைக்காலவனா இருக்கேங்கிறான். இவை அனைத்தும் தீமையாகும்.
இவை அனைத்து தீமையும் உங்களுடைய இறைவனத்தில் வெறுப்புடையதாக இருக்குது. இவை அனைத்தும் பெருமையும் ஆணவமும் பகட்டும், பிறகு காமிக்கிறான வாழ்க்கை, பிறகு பொறாமைத்து உணர் வாழ்க்கை, கண்திஷ்டி பெறக்கூடிய வாழ்க்கை அப்படி இறைவனத்தில் வெறுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால சைத்தான் சொல்றான் இல்லையா, பெருமை கொள்ள இடம் இங்கேருந்து இறங்கி விடுன்னு சொல்றான். இங்கேருந்து இறங்கி விடு, பாக்கியத்திலிருந்து இறங்கி விடுங்கிறான். சைத்தானுக்கு பெருமை கொள்ளும் போது இந்த பாக்கியத்திலிருந்து இறங்கி விடுன்னு சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் பெருமை கொள்றோமோ உடைய பாக்கியம் நீக்கப்படும், அது தடுக்கப்படும், இறைவனுடைய கோபத்துக்கு ஆளக்கூடிய சொல்லுவாங்க. அதனால பகட்டான வாழ்க்கை கூடாது. கண்திஷ்டிங்கிறது போராமை தூண்டக்கூடியது. நம்முடைய பெருமை தான் பிற போராமையை தூண்டும். அதனால யாரையும் குற்றம் கூட சொல்ல வேணாம். யாரெல்லாம் பார்க்குறவங்கலாம் பார்க்கக்கூடாது. நம்ம கண்ணு போட்டுருவானோ, இப்படி ஒரு வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தால் இவன் கண்ணு போட்டுச்சு, குழந்தைய நல்லா பார்த்து கொஞ்ச நேரம் கண்ணு போட்டுருச்சு, ஒரு வியாபாரம் நல்ல வியாபாரம் நடக்குதான்னு கேட்டால் கண்ணு போட்டுருச்சு, இப்படி வச்சோம் திருப்பி மற்றவங்களே குறை சொல்லி இருப்போம். அப்படி இல்லை, நம்முடைய பெருமை தான் நம்முடைய போராமை தூண்டியிருக்கு பாட்டு. அத்தியாயம் 31 18-19. உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாது, பூமியில் பெருமையாகவும் நடக்காது. எப்போ மனிதர்களுடைய எப்போ திருப்பிக்கிறோம்? நம்மளோட குறைவாக தான் அவனுக்கு திருப்பிப்போம். நம்மளோட யார் அதிகமாக இருக்கலாம் அவனோட நட்பு வச்சுப்போம், பழகிப்போம், அப்படிதானே? பணத்தோடு சேர்டுவாங்க, இனத்தோடு சேர்டுவாங்க. எப்படி யாரும் நம்மளோட குறைவாக இருக்காங்களோ அவங்க நம்மள்ட்ட கேட்டக்கூடாது, அவங்களுக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க, அவங்க திருப்பிப்பாங்க. நம்மளோட அதிகமாக இருக்கணும், அதிகம் பழகும், ஏன்னா அவங்க ஏதாச்சும் ஆதாயம் பெறலாம், அவங்களுக்கு நம்ம என்ன மறுபடியும் உதவி கேட்கலான்னு பார்ப்போம். அவ்வளோ சொன்னா, உன் முகத்தை மனதில் விட்டு திருப்பிக் கொள்ளாது, பூமியில் பெருமையாகவும் நடக்காது. அகப்பெருமைக்கார ஆணகுணம் எவரும் நிச்சயமா நல்லா நேசிப்பதில்லை. லுக்மான் வரலாறுல லுக்மான் நபியோடு அவருடைய மகன்கிட்ட உபதேசம் பண்றாரு. என்ன பண்றாரு? மனிதரோட முகத்தை திருப்பிக்காத, ஆணவம் கொள்ளாத, பெருமையா நடக்காத, ஆணவம் கொள்வரை அகப்பாகுடையும் அல்லா நேசிப்பதில்லை, அகப்பெருமை கூடையும் அல்லா நேசிப்பதில்லை. உன் நடத்தையில் நடுத்தரத்தை பேணிக்கொள், உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன் குரலை தாழ்த்திக்கொள், பொருளை எல்லாம் வெறுக்கத்தக்க நிச்சயமா கழுதியின் குரலை ஆகுங்க. ஒரு நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள்ள அர்த்தம் நியாயமான வாழ்க்கை வாழுங்க. ஒரு நியாயமான ட்ரெஸ், நியாயமான உணவு, நியாயமான வாழ்க்கை, நடுத்தரமானது. பிறகு காமிக்க வேண்டாம், உங்களுக்கு தாழ்த்திக்க வேண்டாம். பிறகு காட்டுற மாதிரி வாழ வேண்டாம், உங்களுக்கு தாழ்த்திக்கிற மாதிரி வாழ வேண்டாம். உங்களுக்கானது தேவையானது என்னவோ நடுத்தரத்தை பேணிக்கணும். ஒரு சட்டை வாங்கினாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, ஒரு உணவு சாப்பிட்டாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் எதுவுமே உங்களுக்கானது. பிறகு பார்க்கணும், வியந்து போகணும்னு நினைக்க வேண்டாம். எனக்கு என்ன முடியுமோ கடன் இல்லாமல் எப்படி வாழ்றது, நடுத்தரத்தை பேணிக்கணும்னு சொல்றோம். இன்னைக்கெல்லாம் பிராண்டு போறாங்களா இல்லையா? கடன் வாங்கியாச்சும் வாங்கிடணும், கடன் பட்டாச்சும் கட்டிடணும், கடன் பட்டாச்சும் எதாவது சாதிச்சிடணும். கடன்லாம் எப்படி வாழ்றது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எப்படி வாழ்றது? உன் குரலை தாத்துக்கொள்ளுன்னு சொல்றான். பெருமையாக பேசுறீங்கிறான். இப்படி செஞ்சது கொண்டு பெருமை பேச வேண்டாம், செய்ய போறதை கொண்டு பெருமை பேச வேண்டாம். சில பேர் பேசுவான் பாருங்க, நான் இப்படிலாம் செய்ய போறேன், அப்படிலாம் செய்ய போறேன், இப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி மற்றவங்களுக்கு பெருமையாக பேசிக்க வேணாங்கிறான். குரலை தாத்திக்கொள்ளுங்கிறான். கவனமா இருக்கு. நிச்சயமா வெறுக்கத்தக்கது பொருளெல்லாம் வெறுக்கிறது நிச்சயமா கழுதியின் பொருளே ஆகும். கழுத கத்துற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எப்படி மற்றவங்களை கத்தி பிறகு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. உங்க வாழ்க்கையை பற்றி பிறகு கூப்பாடு போடாதீங்க. பணிவோடு இருக்கீங்க, உண்டஸ்டோடு இருக்கீங்க. 22:77. நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணியோடு நடந்து கொள்ளுங்கள், இன்னும் பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையை செய்யுங்கள். அவ்வளவுதாங்க. நம்பிக்கொண்டவர்களை இல்லைங்கன்னா பணியுடன் நடந்து கொள்ளுங்கள். பணியோடு பணிஞ்சு விடுங்கிறான். பணியோடு நடந்து கொள்ளுங்கள், பணியோடு பணிஞ்சு விடுங்கள், பெருமை கைவிடுங்கள். முதல்ல பெருமை கைவிடுங்கள். பெருமை தான் உங்களுக்கு எல்லா பாவத்துக்கும் காரணம், எல்லா துன்பத்துக்கும் காரணம், எல்லா கஷ்டத்துக்கும் காரணம், எல்லா சோதனைக்கு காரணம். எல்லாத்துக்கும் காரணது பெருமை. பெருமை யாருடைய குணம்? சைத்தானுடைய குணம். போராமை யாருடைய குணம்? சைத்தானுடைய குணம். நம்மளுடைய பெருமையில் ஒருத்தவங்க போறாங்கன்னா அது அவங்களுடைய பாவம். ஆனால் பிறகிட்ட பொறாமை தூண்டு நம்முடைய பெருமை தான். இந்த கண்டிஸ்ட் எங்கிருந்து வருது? நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய செயல் தான், நம்முடைய பேச்சு தான். அதில் கண்டிஸ்டிங்கிறது வேற யாரையும் கூட்டம் சொல்ல வேணாம். நான் பணியோடு நடந்துட்டேன்னா எந்த கண்டிஷனும் நம்ம தீண்டாது. அதாவது நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணியோடு நடந்து கொள்ளுங்கள், இன்னும் பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனே அலையுங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மை செய்யுங்கள். 24-21 நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம 1-2 தான் பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் படிக்கும்போது கண்டினியூ படிச்சுட்டு வாங்க. எல்லா வசனம் படிங்க. ஒரு வசனத்துக்கு முன்னாடியும் பார்த்துக்கணும், விளக்கம் கிடைக்கும், அதுலேயே கிடைக்கும். அடுத்த 24-21. நம்பிக்கொண்டவர்களே, சைத்தானோட அடிச்சவர்களை பின்பற்றாதீர்கள். நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னா, அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா சைத்தானுடைய அடிச்சவர்களை பின்பற்றாதீர்கள். இன்னும் எவன் சைத்தானுடைய அடிச்சவர்களை பின்பற்றினானோ அவனை சைத்தான் மானக்கேடானவற்றை வெறுக்கத்தக்க நிச்சயமா யோவான். சைத்தானுடைய அடிச்சவன என்ன? பெருமை, போறாமை, தீய குணங்கள், வரம்பீறு வைக்கிறது, உணர்ச்சிப்படுறது, குற்றக்குறை சொல்றது இல்ல, அப்படி எல்லாமே உணர்ச்சி உணர்வு ரெண்டு இருக்கு. உணர்வுங்கிறது அல்லாவுடைய பாதை, உணர்ச்சிங்கிறது சைத்தானுடைய பாதை. அதாவது சைத்தானை பின்பற்றாதீங்க, சைத்தானை அடிச்சோட பின்பற்றாதீர்கள். நிச்சயமா சைத்தான் மானக்கேடான மனது கேடானவற்றையும் வெறுக்கத்தை கொண்டு நிச்சயமா ஏவுவான்.
அன்றையும் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால், நல்லா கவனிக்கணும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால், இறைவன் கருணை தன் மீது கடமையாகி கொண்டான், அருள் உரிய தன் மீது கடமையாகி கொண்டான், மனிதன் மீது கருணை தன் மீது கடமையாகி கொண்டான். அதனாலதான் அளவற்ற அல்லாஹ் நிகழ்த்த அன்புடைய சொல்றோம். கருணை தன் மீது கடமையாகி கொண்டான், அருள்புரிய தன் மீது கடமையாகி கொண்டான். ஏன்னா செய்ய தவறு உடனுக்குடன் பிடிப்பதில்லை, விட்டு வைக்கிறான், மன்னிச்சு வாழ வைக்கிறான், மன்னிக்க வேண்டி வாழ வைக்கிறான். உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால் உங்களை எவரும் எக்காலத்தும் தூய்மை அடைந்திருக்கவே முடியாதுங்கிறான். நம்முடைய குணக்கேடு அவ்வளவு இருக்குது, ஆனால் இறைவன் மன்னிச்சு வாழ வச்சிருக்கான். அதனால இப்ப இறைவன் முகம் திரும்பிடணும். இறைவனே எங்களுக்கு பாவங்களை மன்னிச்சிரு, எங்களுடைய குணக்கேடுகள் நீக்குடு, பணி உடையவர்களாகும், உள்ளச்சு உடையவர்களாகும், உனக்கு நன்றி உடையவர்களாக எங்களை வாழ வைப்பார். அப்ப உங்களை எவரும் எக்காலத்திலும் தூய்மைப்படுத்திருக்கவே முடியாது. எதிலும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான், தன்னை நாடியவரை. இப்ப இறைவன் முகம் திரும்பிட்டா போதும், அவன் தூய்மைப்படுத்துறான். அல்லாஹ் செவியரோடாகவும் நன்கறிவனா இருக்கின்றான். அதனால கண்டிஸ்டிங்கிறத திரும்பி நான் உணரணும். கண்டிஷன் நம்ம என்ன, போய் வீட்டுக்கு முன்னாடி வந்து பூசணிக்காய் கட்டுறதும் என்ன, அதை யாரும் பார்த்துக்கூடாது, தொடப்பத்தை கட்டுறது, இதை கட்டலாம் அப்படிலாம் கூடாது. நம்முடைய உள்ளட்சம் எந்த கண்ணும் தீண்டாது, நம்முடைய பணிவும் உள்ளட்சம் இருந்துச்சுன்னா எந்த தீயும் நம்மளை தீண்டாதுன்னு புரிஞ்சுது. அதில் பிள்ளைங்க வந்து பவுடர் பூசி கருப்பு பெயிண்ட் அடிச்சு அடிச்சு வைக்கிறது, எலுமிச்சம்பழமும் அந்த மிளகாலாம் தொங்க விடுறது, இதெல்லாம் வந்து சடங்கு, இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. இணைவைக்கு தோணுதல், இதுதான் என்னை பாதுகாக்கும், இதுல இருந்து பாதுகாத்துடலாம், அப்படி கண்டிஸ்ட் வந்து பாதுகாத்தலாம் நினைச்சிட்டு இதெல்லாம் செய்யறோமா இல்லையா, அதெல்லாம் பாதுகாக்காது. இன்னும் மேலுமான கஷ்டம் திரும்ப வந்துட்டு தான் இருக்கு. நம்மளோட பெருமை நீக்கிட்டா போதும், இது எல்லாமே தேவையில்லை, அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கும். எந்த சைத்தானும் எந்த விடத்தையும் நம்ம தீண்டாது இருப்பாங்க. 6:17 அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர நீக்க முடியாது. இது உங்களுடைய செயலின் காரணமாக, உங்களுடைய குணக்கேடின் காரணமாக ஒரு துன்பம் தீண்டிருச்சுன்னு சொன்னா அவனை தவிர நீக்க முடியாதான். அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கி விட்டால் அவன் எல்லா காரியங்கள் மீதும் பேராட்டுடையனா இருக்கின்றான். அவன் வீச்சது அப்படிதான், நன்மைக்கு நன்மை தீமைக்கு தான் வீச்சிருக்கான். அப்படி குணக்கேடுகள், குணநலங்கள், நல்ல குணங்களுக்கு நல்ல வாழ்க்கை, கெட்ட குணம் கெட்ட வாழ்க்கை. நல்ல நேரம் நல்ல நேரம், கெட்ட நேரம். இது நல்ல எண்ணம் இருக்கும்போது நல்ல நேரம், கெட்ட நேரம் கெட்ட நேரம். சொல்லுவாங்க இவர் கெட்ட நேரம் அவர் நல்ல நேரம், அது எப்படி? நேரம் ஒண்ணுதான். இந்த நல்ல நேரமா இருந்துச்சுன்னா அந்த நல்ல நேரத்துல எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும், ஆனா அந்த நேரத்துல மற்றவங்களுக்கு கெட்ட நடக்கும். இது கெட்ட நேரமா எல்லாத்துக்கும் கெட்ட நடக்கணும், ஆனா நிறைய பேருக்கு நல்ல நடக்கும். அப்ப மாறியமா நடக்குதா இல்லையா? அப்படின்னா காரணம் நேரம் முக்கியம் இல்லை, நம்முடைய குணமும் நம்முடைய செயலும் தான் முக்கியமா, நம்முடைய எண்ணம் தான். அதனால அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர அதை நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மை நாடி விட்டால், கொண்டாக்கி விட்டால் அவன் எல்லா காரியங்கள் மீதும் பேராட்டுடையவன். அவன் தன் அடியாரில் அடக்கி ஆள்பவன், இன்னும் அவனை பூர்ண ஞானம் உடையவன். அதில் தனித்தன்மையோட வாழணும், தனித்துவத்தோட வாழணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி அகிலம் இருக்கு. நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உலகம், அவ்வளவுதான். பிறருடைய தீங்கு நம்ம தீண்டாது. நம்ம தன்மைக்கு நம்ம தான் காரணம், நம்ம தீமைக்கு நம்ம தான் காரணம். அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. ஒரு வருஷம் ஒருத்தர் சுமக்க முடியாது, இதுதானே? அட்டையா 3:160. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வர் யார் இருக்கார்? அல்லாவுடைய உதவியும் இறைவனுடைய உதவியும் கருணை கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான். நான் வாழ்றேன், நான் வாழ்ந்து காட்டுறேன், நான் வாழ்ந்து பார்க்குறேன், இந்த ஆணவத்தெல்லாம் விட்டுணும். இறைவனை வாழ வச்சுட்டு இருக்கான், படைச்சவன் என்னை வாழ வச்சுட்டு இருக்கான். அவன் தான் என்னை மன்னிச்சுட்டு இருக்கான், மன்னிச்சு வாழ வச்சுருக்கான், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அந்த எண்ணத்தோட வாழும், பணியோட வாழும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாலும் உங்களை வெள்ளுவர் யாரும் இல்லை. அவனுடைய உதவி எப்பயும் நமக்கு தேவைப்படுவதா இருக்கும். இறைவனுடைய உதவி, உன்னையே நாடுகிறோம், உன்னையே உதவி தேடுகிறோமா இல்லையா? ஐயாக்க நாவது ஐயாக்க செய்து உன்னையே வணங்குகிறோம், உன்னுடைய உதவி தேடுகிறோம், உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறோம். அப்ப அதன் போது உங்களுக்கு உதவி செய்வர் யாரும் இருக்கிறார். எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீதே பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னா அவர் மீதே பொறுப்பேற்றுங்க, எந்த தீங்கு தீண்டாது. 9:51 ஒருபோதும் அல்லாஹ் வீட்டை தவிர எங்களை அணுகாது. நன்மையாளராக இருந்தா, உள்ளச்சமுடராக இருந்தா, பணிவுடையராக இருந்தா, இறைவன் நம்பிக்கொண்டவர்களா இருந்தா ஒருபோதும் அல்லாஹ் வீட்டை தவிர எங்களை அணுகாது. அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்? நன்மைக்கு நன்மையை வச்சிருக்கான், தீமைக்கு தீமையை வச்சிருக்கான். அப்ப என்ன ஒருபோதும் அல்லாஹ் வீட்டை தவிர எங்களை அணுகாது, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலர் என்று கூறுகிறார் என்று பிரார்த்திக்கிறாங்க. நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீது பூர்ண நம்பிக்கை வைப்பார்களாக. எந்த தீங்கும் தீங்க கூடாது அப்படின்னு சொன்னா பணிவுடையவராக இருக்கணும், உள்ளச்சமுடராக இருக்கணும். பெருமை நீக்கிட்டா போதும். பெருமை நீங்கியோட அல்லாஹ் பாதுகாக்கிறான், உள்ளச்சமுடையோட அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்படின்னு சொன்னோம், நம்மகிட்ட என்ன வேணும்? உள்ளச்சமும் பணிவும் நன்றியோடு வேண்டும். 3 விஷயம் இருந்தா போதும். எந்த தீங்கு நம்மளை தீண்டாது, எந்த துன்பம் வராது, எந்த கஷ்டம் வராது. கொடுக்கப்பட்டதுல இருந்து பெருமை கொள்ளாம வாழணும், அவ்வளவுதான். 3:150 அல்லாஹ் தான் உங்களுக்கு பாதுகாவலன், இன்னும் அவனே உதவியாளர், அனைவரும் மிகவும் நன்மையானவன். அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன். நம்மளே சொல்ல பாதுகாப்பு மனிதர்களை தேடி போறோம், மாந்திரிகத்தை தேடி போறோம், மருத்துவத்தை தேடி போறோம்,
போறோமா இல்லையா? எப்படியாச்சும் பாதுகாக்கணும். இறைவனை விட்டுட்டோம். நம்முடைய செயலின் காரணமாக நமக்கு தீங்கு வந்து அடையும் போதெல்லாம் மனிதத்தை போய் தேடுறோம். அறிவை கொண்டு தேடிட்டு இருக்கும். இறைவனை பாதுகாப்பு தேடணுமா இல்லையா? இறைவனை சொல்றான், அல்லாதான் உங்களே பாதுகாப்பவர், இன்னும் அவரே உதவியாளர் அனைவரும் மிகவும் நன்மையானவர். அப்ப இறைவனுடைய உதவி தேவை, இறைவனுடைய பாதுகாப்பு. சரியா? சரி, பிரார்த்தனை. இப்ப அத்தியாயம் 113 1-5 வரைக்கும். இந்த சூறா வந்து இந்த ஆயத்தை நிறைய ஓதுவாங்க, உணர மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. இது ஒரு சடங்கா ஓதிட்டு இருப்பாங்க. என்னன்னா, கூறுங்கள் அதிகாலை இறைவனத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். கூறுங்கள்ல பிரார்த்தைகள் அர்த்தம். பிரார்த்தைகள் அதிகாலை இறைவனத்தில் நான் பகல் வரும்போது பிரார்த்தனை செய்கிறான். இறைவனே, கட்டப்பட்ட சைத்தாண்டோட பாதுகாவல் தேடுகிறேன், பெருமையை விட்டும் குணக்கேடுகளோட பாதுகாவல் தேடுகிறேன், இன்னும் போராமை விட்டும் தீ எண்ணங்களோட பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்னா பகல்ல தான் எல்லா குணக்கேடும் இருக்கு. எல்லா பார்வையும் எண்ணம் கெட்டு போகுது, பார்வை கெட்டு போகுது, நம்முடைய வார்த்தைகள் கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது. சைத்தான் வெளியிடக்கூடியதே இந்த பகல் பொழுதுதான். அப்போ காலை எந்திரிக்கும் போது இறைவனை பாதுகாப்பு தேடணும். எப்படி? அதிகாலையில் இறைவனே உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன். இன்னும் அவன் படைத்த விட்டு தீங்கி விட்டும். நன்மை தீமை இவன் தான் படைச்சிருக்கான். சொர்க்கம் நரகம் அவன் தான் படைச்சிருக்கான். மனிதனையும் சைத்தான் அவன் தான் படைச்சிருக்கான் சோதனைக்காக. எப்படிதான்? நீ படைத்த விட்டு தீங்கி விட்டும். அப்படியே படிக்கக்கூடாது, உணர்ந்து படிக்கணும். நீ படைத்த விட்டு தீங்கி விட்டும். இருள் பரவும் போது இரவின் தீங்கி விட்டும். இருள் பரவும் போது உண்டாகும் இரவின் தீங்கி விட்டும். இரவுனா என்ன? நமக்கு எதுவும் தெரியாது. இரவுல எதுவும் தெரியுமா? பார்வை இருக்கும், புலன் இருக்கும், ஆனா இருட்டில் நமக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. அப்ப எனக்கு தெரியாத தீங்கி விட்டும், இன்னும் மறைவான தீங்கி விட்டும், நான் அறியாத தீங்கி விட்டும், எனக்கு தெரியாத தீங்கி விட்டும், நான் அறியாத தீங்கி விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். இன்னும் போராமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கி விட்டும். இதுதான் முக்கியமா இருக்கு. போராமை இப்ப எப்படி வருது? போராமை என்ன? கண்டிஷ்டி. ஏன் கண்டிஷ்டி? நம்முடைய பெருமை தான், நம்முடைய பகட்டு தான், நம்முடைய ஆணவம் தான். அப்ப போராமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கி விட்டுருத்துறான். என்கிட்ட பெருமை நீக்குடையவனே, குணக்கேடு நீக்குடு, ஆணவத்தை நீக்குடு, பணிவுடையெல்லாம் உள்ளச்சமுடையெல்லாம் வாழுது. அப்ப யார் பணிவுடையெல்லாம் உள்ளச்செல்லாம் நன்றியுடையெல்லாம் வாழ்றாங்களோ அவருமே எந்த போராமை எந்த தீங்கும் தீண்டாது. இரண்டு பாதுகாப்பானா இருக்கு. சரி, அதனால கண்டிஷ்டிங்கிறது என்ன? போராமை. யார் மீது? நம் மீது. அப்ப கண்டிஷ்டிக்கு காரணம் என்ன? நம்முடைய பெருமை தான். அதனால பெருமையை கைவிடுங்க, பெருமை கைவிடுங்க, பணிவுடையதா இருங்க. நிச்சயமா அல்ல நமக்கு உதவி செய்வனா பாதுகாப்பு. ஆனால் இனிமே வந்து இந்த கண்டிஷ்டிங் பரிகாரம் தேவையில்லை, பயிர்கேடு தேவையில்லை, பூசணிக்காய் தேவையில்லை. இதுக்காக நம்ம எந்த ஒரு உபகரணமும் தேவை கிடையாது. குணம்தான், குணநலம் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கும். சரியா? அதில் எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ பொறுப்பேற்றுக்கிறதாக பணியுடையவர்களாகவும் உள்ளச்சமுடையவர்களாகவும் உணர்வுடையவர்களாகவும் உனக்கு பொருத்தமானவர்களாகவும் எங்களை ஆக்கிப்பாயாக. விரட்டப்பட்ட சைத்தானை கூடுதலிட்டும் இன்னும் அவன் நெருங்காமல் இருக்கும் உன்னை கொண்டே நாங்கள் பாதுகாப்பு கணிதோம். நீயே எங்கள் பாதுகாவல், எங்கள் உதவியானது. எல்லா புகழும் அனைத்து கண்ணியமும் அல்லா புரியும்.